ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபினான்ஸ் பீஸ். ஆனுவல் ரிப்போர்ட்ன்றது கம்பெனியோட ஓவரால் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பிடிஎஃப் ஃபார்மேட்டாக எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்வெஸ்டர் செக்ஷனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டராக இருக்க நமக்கு இவங்க வெளியிடுற ஆனுவல் ரிப்போர்ட் பெஸ்ட் டூலாக இருக்கும். அந்த கம்பெனியை வாங்கலாமா வேணாமான்னு டிசிஷன் எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரிப்போர்ட். ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைல் ஆர் லேப்டாப்பில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனி வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்க. உதாரணமாக சன்ஃபார்மாவை நான் சர்ச் பண்ணுறேன். வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் உள்ள போய் 3 லைன்ஸ் கீழே இன்வெஸ்டர் செக்ஷனில் ஆனுவல் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. எந்த இயரோட ஆனுவல் ரிப்போர்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஒரு கம்பெனி வெளியிடுற ஆனுவல் ரிப்போர்ட்டும் யூனிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். ஓவராலா அவங்க கம்பெனியில யார் யார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க டெசிக்னேஷன் என்ன, இந்தியாவில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, அவங்க வின்னிங் ஸ்ட்ராட்டஜி, அப்கமிங் கோல்ஸ், டிவிடெண்ட், சேல்ஸ் மார்ஜின், அசெட், லயபிலிட்டி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கேஷ் ஃப்ளோ, இப்படி அவங்க கம்பெனி பற்றின எக்கச்சக்க இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக இப்போ சன்ஃபார்மாவோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இதில் கீ பர்ஃபார்மன்ஸ், 10-year ஹைலைட்ஸ், டைரக்டர் மெசேஜ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் டீம், மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன், ரிப்போர்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நோட்டீஸ்னு ஓவரால் பர்ஃபார்மன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ்க்கு தேவையான மேனேஜிங் டைரக்டர்ஸ் மெசேஜ், மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ், ஓவரால் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு தேவையான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரேஷியோவை கால்குலேட் பண்ணலாம். குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்னா என்ன, அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேனேஜிங் டைரக்டர்ஸ் மெசேஜில் அந்த கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன், எவ்வளோ ரெவென்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, க்ரோத் எப்படி இருக்குது, புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபார்முலா ஒர்க் ஆச்சா, அது மூலியமாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு, குளோபலி கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இப்படி ஓவரால் ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் லீடர்ஷிப் டீம் மெம்பர்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ் செக்ஷனில் இது ஃபார்மா கம்பெனின்றதால கோவிட் பேண்டமிக் அப்புறம் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதனுடைய க்ரோத், கண்ட்ரி வைஸ் அவங்க கம்பெனி க்ரோத்துடைய சிஏஜிஆர், தட் மீன்ஸ் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட், அந்த கம்பெனி போடுற முதலீட்டில் இருந்து இயர்லி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு சர்டன் பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணுறது தான் சிஏஜிஆர்னு சொல்கிறாங்க. இதில் இந்தியாவில் 7 to 10% வரைக்கும் 2027க்குள்ள அவங்க சிஏஜிஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டெவலப்டு மார்க்கெட்ஸை பொறுத்தவரை புதுசாக ஒரு ட்ரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனியுடைய க்ரோத் இருக்கும். ஆனாலும் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறது ஒரு டேக்கலாக இருக்குது. 2027க்குள்ள அதை ரீச் பண்ணிடுவோன்னு போன்ற குளோபல் மார்க்கெட்ஸ் லைக் யூஎஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஜப்பான் போன்ற நாடுகளில் அவங்க மெடிசன்ஸ் க்ரோத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ஸ்டெடியாக க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. 2027க்குள்ள 7 to 10% வரைக்கும் சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதில் அவங்க சிஏஜிஆர்னு சொல்லியிருக்கிறது அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண மருந்துகள் இந்தியாவில் மட்டும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் சன்ஃபார்மாக்கு கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெஷல் மெடிசின்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 2027க்குள்ள எவ்வளோ % சிஏஜிஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் இயர் 2023ல அவங்க பண்ண ட்ரக்ஸ், மெடிசின்ஸ், ப்ரொடக்ஷன் பற்றின ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிஸ்னஸ் மாடலில் எங்கெல்லாம் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அவங்க கம்பெனி க்ரோத்துடைய ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் மென்ஷன் ஆகியிருக்கும். அடுத்து க்ரோத், நெட்வொர்த், ஏர்னிங்ஸ் போன்ற கேல்குலேஷன்லாம் பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் போர்ட் டைரக்டர்ஸ்க்கு கீழே டிவிடெண்ட், பப்ளிக் டெபாசிட், அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்ஸ், ஆடிட் இன்ஃபர்மேஷன், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், இப்படி ஓவரால் ரிப்போர்ட் இருக்கும். அடுத்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பெரிய நிறுவனங்கள்லாம் குறிப்பிட்ட பர்சன்ட்டை சோஷியல் வெல்ஃபேர்க்காகவும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காகவும் யூஸ் பண்ணணும். அதை தான் சிஎஸ்ஆர்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கு. கார்ப்பரேட் ரிப்போர்ட்ஸ்க்கு கீழே லாஸ்ட் இயரில் நடந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங், டிவிடெண்ட், மார்க்கெட் ஹை அண்ட் லோ, சன்ஃபார்மா ஷேர்ஸை யார் யார் எந்தெந்த சதவீதம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஷேர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ்க்கு கீழே எம்ப்ளாயீஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட்ஸ், சேல்ஸ், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், சிஎஸ்ஆர், இதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி
ஸ்டாண்டலோன் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதனுடைய நோட்டீஸ் இருக்கும். இது போல தான் எல்லா கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டும் இருக்காது. பட் பேசிக்காக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் ஓவரால் A to Z கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் ஃப்ராட், இல்லீகல் இல்லாமல் ரன் ஆகுதா, மேல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி அதில் ஃபுல்லி கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்காங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு தேவையான பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ரேஷியோலாம் அனலைஸ் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அந்த கம்பெனியை வாங்கலாமா வேண்டாமா ஹோல்ட் பண்ணலாமான்னு டிசிஷன் எடுக்கணும். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் அப்டேட்ஸ். திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதை தெரிஞ்சுக்க ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.